அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் செல்வாக்கு உயரும், நினைத்தது உடனே நடக்க. இதை மட்டும் செய்யுங்க, கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அதை எப்படி நீங்க செய்து உங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம், முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்யறவங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அனைத்து தெய்வங்களுக்குமே பாத்தீங்கன்னா சக்திகளும் உண்டு, நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் வழிபாடு செய்தால். நம்ம முருகப்பெருமானா சொல்லிட்டு வரோம். நம்ம அதுலயும் ஒரு சில பக்தர்கள் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நீங்க மற்ற தெய்வங்களுடையதையும் நீங்க சொல்லுங்க, அந்த வழிபாடுகளையும் நாங்க செய்யறோம்னு. கட்டாயமா நம்மளோட பதிவுல அனைத்து தெய்வங்களுடைய நற்பலன்களையும் நம்ம இனிமேல் வர்ற ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம சொல்றேங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில பலனடைந்த விஷயத்த நம்மளுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை தான் நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம். இன்னும் பல தெய்வங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பதிவுகள்ல நம்ம சொல்லலாங்க. இப்போ ஒரு சிலர் நம்மளுக்கு கொடுத்த பதிவுகளை நான் இப்போ உங்களுக்காக சொல்றேங்க. இந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா, நீங்க வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுல செய்து வழிபாடு செய்யுங்க. இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றது இல்லைங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கூட நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில செய்யுங்க. எப்போதுமே எந்த வழிபாடும் நம்ம செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வீடு வாசல் எல்லாம் நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க. பூஜை ரூம் எல்லாம் நீங்க சுத்தப்படுத்திட்டு, முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளே இந்த பூஜை செய்யறதுக்கு நாளே நீங்க கடையில போய் நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி பூஜா ஸ்டோர்ல கூட கேட்டீங்கன்னா சின்ன தகுடு, ஒண்ணுமே எழுதாத ஒரு தகுடு இருக்கும். அந்த தகுடு நீங்க வாங்கிக்கோங்க. அந்த தகுடை வாங்கிட்டு அது மேல கொஞ்சம் நீங்க வீட்டுல உங்க பூஜை அறையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டுல உதிரி பூலாம் போட்டு அதுக்கு மேல இந்த தகுடை வச்சுக்கோங்க. இந்த தகுடை நீங்க அந்த பூ மேல வச்சுட்டு அது மேல பாத்தீங்கன்னா உங்க கையால கொஞ்சம் விபூதிய மேல பரப்புங்க. பரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த தகுட்டுல துண்ணூரை நீங்க விபூதிய, அதாவது பாத்தீங்கன்னா விபூதிய பரப்பிட்டு நல்ல முருகப்பெருமான வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த இதுல நீங்க நடுவுல என்ன திரும்ப பண்ணுவீங்க, சட்கோணம் வரைங்க. அந்த தகுல சட்கோணம் வரைந்து அதுக்கப்புறம் சரவண பவ அப்படின்றத அந்த முக்கோணம் வருது இல்லையா, 6 முக்கோணம், அதுல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றி வச்சிருப்பீங்களே, அதை பார்த்துட்டு ஓம் ரிங் சரவண பவ அப்படின்னு நீங்க 108 முறை அந்த தீபத்தை பார்த்து இந்த தகுட்டுல எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்க ஒவ்வொரு பூவா எடுத்து நீங்க அந்த தகுட்டு மேல வைக்க கூடாதுங்க, சுத்திலும் வச்சுட்டு நீங்க முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்யுங்க. இப்போ இந்த தகுடு நீங்க எப்படி வச்சு வழிபாடு செய்யலாம்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில எப்போதுமே வச்சு வெள்ளிக்கிழமைகள்லயும் இந்த முறையில வழிபாடு செய்யலாங்க. இல்லைன்னா தொழில் ஸ்தாபனங்கள், அதாவது நீங்க எங்க வேலைகள் செய்றீங்கன்னா, இப்ப உங்களுக்குன்னு இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா ஒரு சின்ன குட்டி போட்டோ எல்லாம் வச்சு வழிபாடு செய்வீங்க. அது பக்கத்துலயும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல வியாபாரங்கள் கடைகள் எல்லாம் இருக்குன்னா உங்க கடையில முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தா அங்க கூட இது மாதிரி நீங்க செய்து வைத்து தினமும் ஓம் இந்த மாதிரி நீங்க மந்திரங்களை உச்சரிச்சுட்டு வரலாம். ரொம்ப மந்திரம் இல்லைங்க, ரொம்ப சுலபமானதுதான். ஓம் ரிங் சரவண பவ அப்படின்னு 108 முறை இதை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க, அதாவது 108 முறை உச்சரிச்சுட்டு அப்புறம் தொட்டு கும்பிட்டுட்டு தினமும் நீங்க உங்களுடைய வேலையை பார்க்கலாம். இதை நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சொல்வாக்கு அதிகரிக்கும், அதே மாதிரி செல்வாக்கும் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிலர்கிட்ட என்னதான் போய் போராடி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த வார்த்தைகளையும் அவங்க நம்பவே மாட்டாங்க. இவனுக்கு என்ன, ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், நம்ம நல்லதே சொல்லுவோம், ஆனா அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க எந்த வார்த்தை உங்க குடும்பத்திலையும் சரி மற்றவர்கள்ட்டையும் சொல்லும் வார்த்தை கூட பாத்தீங்கன்னா இத மாதிரி நீங்க உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை கூட பலித்தமாகுங்க. அதனால முருகப்பெருமான் முன்னாடி இந்த தகுடை வைத்து பூஜை செய்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. இது ஒண்ணும் நம்ம நல்லதுக்கு நற்பலன்களுக்கு தாங்க செய்யறோம், எந்த கெட்டதுக்குமே கிடையாது. இதை ஒரு பக்தர் அவங்க வாழ்க்கையில பலனடைந்த விஷயத்த நம்மள்ட்ட சொன்னாங்க. அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த தொகுப்புல சொல்லியிருக்கோம். நீங்களும் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.